ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பிலேட்டட் தீபாவளி விஷஸ். 2 டேஸ் கழிச்சு தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். சாரி ஃபார் த லேட் அப்டேட். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல பிகாஸ் ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருந்துச்சு. ஒரு 1 வீக் கோல்டு ஃபீவர் அப்படியே போயிடுச்சு. அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் எல்லாமே கம்மியாகிறதுக்குள்ளேயே ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. வீடு எல்லாமே டீப் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. நீங்கள்லாம் எப்படி க்ளீனிங் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பண்டிகை வந்தாலே வீட் க்ளீன் பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய விஷயமே. அதுவும் நம்ம லேடிஸ்க்கு அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்கே. காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆனதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தேன் அதிரசத்துக்காக. அது எல்லாமே பாருங்கள், இந்த மாதிரி புது மரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி வடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளை கிளாத்தில் வச்சு ஃபுல்லாகவே வடிகட்டிட்டேன். அது ஒரு 5 மினிட்ஸ் ஆறதுக்குள்ளே பூஜை பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்ட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் கொஞ்சம் காலையிலேயே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி மண்டே தான் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அமாவாசை ஈவினிங் 4 o'clock. அதனால டியூஸ்டே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தால டியூஸ்டே செய்யலாம் அப்படின்னு தான் எல்லாமே ரெடி பண்ணோம். ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க. அதுக்குள்ளே பாக ரெடி பண்ணலாமே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம். நானும் எங்கள் மாமியார் உட்காந்துட்டு பாகு ரெடி பண்ண கையோடு சுட்டு வச்சுட்டோம். நோம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஃபஸ்ட்டு சுட்டு வச்சுக்கிட்டோம். சரி நைட்டுக்கு சுட்டுக்கலாமே அப்படின்னு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டோம். அதுக்குள்ளே நான் ரெடி ஆகிடலாமே அப்படின்னு ரெடியாக வந்துட்டேன். சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்காக அம்மனுக்கு சாத்தியிருந்த சேலை தான். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு சூட் ஆகலை. எப்போவும் எங்கள் அக்கா தான் எனக்கு ப்ளவுஸ் தைப்பாங்க. இந்த வாட்டி வேறு இடத்துல கொடுத்து அது கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. நானும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வந்தாங்க. எல்லாருமே போய் கோயிலுக்கு நோன்பு எடுத்து முடிச்சாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கும்பாபிஷேகம் இருந்துச்சு. இந்த கோயில் தான் அது. இந்த கோயில் நான் பூஜை பண்ணனால தான், கும்பாபிஷேகம் பண்ணனால தான் வீட்லேயும் பூஜை பண்ணியிருந்தேன். தசரா அப்படின்ட்டு ஒரு 1 வீக் லேட்டராக பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து எல்லாருமே இங்கே தான் வந்து நோன்பு எடுப்பாங்க. இந்த ஊரில் காவல் தெய்வம் அம்மா வந்துட்டு மாரியம்மன். அதுக்கப்புறம் கோயிலில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்த கையோட என்ன ஸ்வீட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்க வந்துட்டு ஜாமுன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆஸ் யூஸ்வலாகவே இதுதான் எப்போவும் ஜாமுன் ஃபேவரேட் பசங்களுக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு ஜாமுன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 டேஸாக பட்டாசு வெடிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மட்டும் எவ்வளோ கிராக்கர்ஸ் வெடித்தாலும் அந்த க்ரேஸ் மட்டும் பசங்களுக்கு போகவே போகாது. லஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நோன்பு கயிறு கட்டிகிட்ருக்கேன். எப்போ நோன்பு கயிறு கட்டினாலும் இந்த ஸ்டோரி சொல்லிட்டு தான் நான் பசங்களுக்கு வந்து நோன்பு கயிறு கட்டுவேன். என்னென்னா என்ன ஸ்டோரி எப்படின்னு நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோன்பு பண்டிகையை வந்து நாங்கள் கௌரம்மா விரதம், கௌரம்மா பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் சிவனுக்கும் கௌரிக்கும் கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு ரொம்ப நகை நட்டெல்லாம் போட்டு ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம் கௌரம்மாவுக்கு. அதே டைமில் இந்த பண்டிகை வந்துச்சா. இந்த பண்டிகைக்கு அவங்க வந்தபோது அவங்க அம்மா வந்து நோன்பு கயிறு கையில் கட்டி விட்டாங்களாம் கௌரம்மாவுக்கு. ரிட்டன் போகும்போது நம்மளுக்கு தான் இவ்வளோ நகை இருக்கே, எதுக்கு இந்த கயிறு நம்ம கட்டிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்களாம் கௌரம்மா. கயிறு கழட்டி ஒரு மல்லிகைப்பூ செடி மேலே போட்டுட்டாங்களாம். மல்லிகைப்பூ செடி மேலே போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் வந்துருச்சா. நாடு முழுக்க எல்லாமே ரொம்ப வறட்சி ஏற்பட்டுடுச்சான். சாப்பிட சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துச்சா. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ஊருக்கு அவங்க ரிட்டன் அதே பண்டிகைக்கு வந்தாங்களாம். வரும்போது எல்லாமே சாப்பாடு இல்லாமல் வறட்சியாக இருந்துச்சா. அந்த ஒரு செடி மட்டும் ரொம்ப கலக்கலன்னு இருந்துச்சா. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த செடி மேலே அந்த நோம்பு கயிறு இருந்துச்சு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணாங்களாம் கௌரம்மா, ஓ நான் பண்ணது தான் தப்பு, இந்த ஃபெஸ்டிவலுக்கும் இந்த கயிறுக்கும் இவ்வளோ மகத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கயிறை கொண்டு போய் தீபாவளி கொண்டாடினாங்களாம். அதுக்கப்புறம் நாட்டில் இருந்த வறட்சி எல்லாமே நீங்கி அவங்களுக்கும் அவங்க எழுந்த செல்வங்கள் எல்லாமே கிடச்சிச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் தீபாவளி கொண்டாடினாங்களாம். இந்த கதை தான் எப்போவும் நான் என் பசங்களுக்கு சொல்லி தான் இந்த கயிறு கட்டுவேன். நெக்ஸ்ட்டு வர போகிற தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த ஸ்டோரி சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.